இன்னும் தெரியாத குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க இருக்கணும், உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு சாட்சியாக நிச்சயமாக இருப்பாங்க. என்னதான் அவங்க வேறு வேறு காரியங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் அந்த சத்தியம் தெரியும். ஓகே, டாக்டர் அவங்க வழி நடத்துவார். இங்கே நம்ம செய்தி பார்த்து பண்ண சின்ன ஒரு குட்டிகளை இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தெரியாத ஒரு மதகுரு பார்த்துருங்க. மதகுரு சொன்னாரா, ஒரு வாழைப்பங்கிட்ட போய் சொன்னாரா, ஐயா நீ ஆண்டவர் பின்பற்றி வா, ஆண்டவருக்கு வேலை செய்யறதுக்கு வா அப்படின்னு மதகுரு கேட்டிருக்காரு. அவன் மதகுரு சொன்னாரா, இந்த வாழைப்பன் சொன்னாரா, சாமி இப்போ தான் படிக்கிறேன், இன்னும் படித்து நான் ஒன்றும் முன்னே காற்றில் பணம் சேர்த்த பிறகு அம்மா அப்பாக்கெல்லாம் கொடுத்த பிறகு நான் வரேன். சரிடா அன்ட்டு போயிட்டாரு. சாமியார் போயிட்டார். சரி போயிட்ட பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் சென்று வந்தார். படிச்சுட்டு நல்லா பட்டெல்லாம் எடுத்துட்டு நல்லா காக்கா சம்பாதிச்சு வீடுலாம் வாங்கிட்டான், காடிலாம் வாங்கிட்டான். வாங்கிட்ட பிறகு அப்போ இந்த சாமி கேட்டாரா, எப்படி ஓகேயா, என்ன சாமி வீடு எல்லாம் வாங்கியிருக்கிறேன், காலத்தெல்லாம் சேர்த்துருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் குடும்பம் சண்டை பண்ணிட்டு நான் வரேன் சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் போயிட்டார். அப்போ குணாசன் திருப்பி வந்தார். இவன் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டிலாம் பார்த்துட்டு வந்தான். என்னடா கேட்டார். சாமி இப்போ தானே கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிலாம் அவன் பேர பிள்ளைலாம் வருவேன், பேர பிள்ளைலாம் நான் பார்க்கல சாமி. அப்படியா, சரி போயிட்டாரான் சாமி. அப்போ கொஞ்ச நாள் சேர்ந்து வந்தாரான் சாமியார். வந்த பிறகு கேட்டாரான், என்னப்பா அதான் ஓகே தான், நான் பேர பிள்ளை எடுத்துட்டேன், ஆனால் செட்டில் ஆகிட்டேன், திரும்பி வந்துட்டேன், அப்போ வரலாமே ஆண்டருக்கு வேலை செய்ய ஊழியம் செய்ய சொன்னாராம். இல்லை தம்பி, எனக்கு வயசாச்சு கருப்பணம் எடுத்துட்டான், வயசாச்சு. அடுத்த ஜன்மத்தில் என்னது நான் சத்துட்டு அடுத்த ஜன்மம் சொல்லுவாங்க. கிறிஸ்துவ இல்லை, அடுத்த ஜன்மம் இல்லை, சத்தா நரகம் இல்லைனாக்கா பரலோகம் தான். நான் சொன்ன போதே சொன்னேன், இது ரொம்ப சம்மந்தப்பட்ட கருது. அப்போ அந்த சாமியார் சொன்னாங்கன்னா, அடுத்த ஜன்மம் நான் பிறக்கும் பொழுது நான் வேலை செய்வேன். அடுத்த ஜன்மம் நீ நாயாக தாண்டா பிறப்பேன். நாயில் உழைக்க முடியுமா? சாக்கினால ஆண்டவர் இந்த ஜன்மத்தில் இந்த படைப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்த அருமையான ஒரு அந்த ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய சாயலில் நம்ம ஆண்டப்படுத்திருக்கோம். எப்போ இந்த ஊழியர்களை செஞ்சதான் ஆரோக்கியமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். சரி, இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வித்தியாசமான முறையில் தேவ செய்தி கொடுக்க விரும்புகிறேன். வித்தியாசம் மேபி இது நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது போல நம்ம சில காரியங்களை செய்ய இருக்கணும். ஓகே, ஆசை இங்கே வாங்க. ஆசை நீ எங்க ஆசை? ஓ, உங்க வீட்டா? சரி, சரி. சீனா பின்னால் கொடுத்தோம். நேரம் ஒரு ஆள் கொடுக்கணும், 1 2. ஓகே, அது ஆம்பிளுக்குள்ள செய்தி இருக்க அந்த ஒன்று தான் கொடுக்கணும். ஒரு ஆள் தொடர்ந்து பாரு உள்ளுக்கு. குடி. ஓகே, அடுத்தது கீழே வந்துரு.
அடுத்தது யாரு? யாரு? ஓகே, இப்போ கீழே யாரு? இருக்கா? ஓகே, குடி புரியுதா? சரியா? தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ கேர்ள், தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். சரி, இது வித்தியாசமான சொன்னாங்க, வித்தியாசமான ஒரு சரி பிரசங்கம் நீங்கள் தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஆனால் அது சரி, பிரசங்கம் யார் பண்ண போறா? நீங்கள் பண்ண போறீங்க. ஓரே சரி, யாருக்கிட்ட என்ன இருக்கு? உங்களுடைய தாளை நீங்கள் பிரித்து பார்க்கலாம். இப்போ யாருக்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்கப்பா. யாருக்கு இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். மேபி ஐ திங்க் எவ்ரிபடி knows English தான். தெரியுமா என்ன இருக்கு? யாரு? நீங்க சத்தமா பேசினா பிரசவம் பண்ண எங்களுக்கு கேட்கும். யாரு? காயின். சரி, ஓகே, காயின் வச்சுக்க. ஒருவன். சரி, எப்படி பார்ப்போம்? சின்ன அவங்க காயின் வந்திருக்காரு. யார் இந்த காயின்? யார் இந்த காயின்? பேப்பர் இருக்காரு, பேப்பர் இருக்காரு. இங்க பாருங்க, தெரியும் யார் இந்த காயின்? ஓகே, நீ பண்றீங்க. இப்ப ஆதாம் ஏவாளுடைய மகன், ஃபர்ஸ்ட் சன். அப்படியே எத்தனை பிள்ளைங்க ஆதாம் ஏவாளுக்கு? இல்ல, 3. பேரத்தில் வருவோம். ஓகே, பார்த்தீங்களா? நீங்கள் பிரசவம் பண்ணும்போது என்ன பண்ணு தெரியுது. இந்த ரெட்ட பிள்ளைங்க இல்லை. ஹலோ, ரெட்ட பிள்ளைங்க இல்லை. குட். அது மாதிரி நம்ம தப்பா நினைச்சிருக்கிறோம். தப்பா நினைச்சிட்டு இப்போ நம்மளே பிரசவம் பண்ணி. ஓ, அப்படி இல்லை. இப்போ யார் இந்த ரெட்ட பிள்ளைங்க? உங்களுடைய கேள்வியில் இருந்து உங்களுக்கு கேள்வி இப்போ நீங்கள் பிரசவம் பண்ணுறீங்க. யார் இந்த ரெட்ட பிள்ளைங்க? எங்கன்னு வந்தானுங்க? ஆனால் இருக்கானுங்க. வேதத்தில் இந்த ரெட்ட பிள்ளைங்க இருக்கு. யார் இந்த ரெட்ட பிள்ளைங்க? யார் இந்த ரெட்ட பிள்ளை சொல்லுது? யார் இந்த ரெட்ட பிள்ளை சொல்லுது? புருஷன் அடிக்கும் ஆண்டோட கேட்டு டேய் யாராலும் பார்த்த புருஷன் நீங்கள் மட்டும் கொண்டாடிக்கலாம். குட், நம்ம அவட காமிக்கணும். ஓகே, யார் இந்த ரெட்ட பிள்ளைங்க? ஈசாவும் யாக்கோபு. ஓகே, இருக்காங்க. ஈசாவும் யாக்கோபு தான் ரெட்ட பிள்ளைங்க. இப்போ அது பிறகு நாளைக்கு போகும். சரி, இந்த மாதிரி பிரசவம் பண்ணுறது நல்லா சொல்லணும் என்கிட்ட. சரி, காயினும் killed his brother Abel. Why? ஏன் கொண்டாரு? உங்களுக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னாக்கா அடுத்த முறை நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது காயம் பற்றி பேச போகிறீங்க. பேசு. ஏன்னா 2 காலத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க. ஓகே, என்ன நடக்குறாங்க? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை எழுப்பி கொலை செய்யலாம். ஸோ காயின் கொலைகாரன், அண்ணக்காரன் தம்பிக்காரன், கொலை.
முதல் கொலை நம்மளுடைய மனுக்குலத்தில் காயின் செய்யணும். ஸோ அதனால அந்த காயின் தான் ஆக்சுவலி இஸ் த தலைப்புள்ள வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தலைச்சம் பிள்ளைங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாரு. ஆனால் தலைச்சம் பிள்ளை இறந்துட்டான். அதே போல ரெட்ட பிள்ளைங்க சொல்லிட்டார் சாரா. ரெட்ட பிள்ளைங்களை தலைச்சம் பிள்ளை யாரு? ஈசா. ஈசா ஏன் இறந்துட்டா? தன்னுடைய ஆசீர்வாதத்தை வித்துட்டான். தம்பிக்காரங்கிட்ட வித்து விட்டான். எதுக்கு வித்து விட்டான்? ஒரே கொஞ்சம் கோரிக்காக வித்து விட்டான். அவ கொஞ்சம் கோரிக்கை இல்லையா? இல்லை, சாரா கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். அதனால அவன் வித்துட்டனால யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஓகே, அது வேற வேற. இப்போ இங்கே என்ன நினைச்சு அவங்க கொடுக்கின்ற அந்த காணிக்கையில ஏப்ரல் கொடுத்த காணிக்கைக்கு ஆண்டுக்கு பிடிச்சிருந்துச்சு. கேயின் கொடுத்திருந்த காணிக்கை தேவனுக்கு பிடிக்கணும்னு சொல்லலை, உகந்ததாக அவன் தரல. என்ன அன்பானவர்களே, காயின் விட்டோம் முடிஞ்சு. அடுத்தது யாரை வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க? வேற வேற டக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, ஆபேலு காயின் முடிஞ்சிச்சுல. சரி, ஆபேல சேர்த்து இருக்கீங்க. ஓ, அப்பாவும் பிள்ளையும். சரி, சேர்த்துனாக்கா மங்கடி இல்லை, சேர்த்து வந்து யாரும் சொன்ன மூணு பிள்ளைங்க. மூன்றாவது என்ன நினைக்காங்க? ஒன்றாவது கை கொலகாரன் ஆகிட்டான். ஆண்டவர் கொலகாரன் எடுக்கல. ரெண்டாவது ஆபேல் ஆண்டவர் எடுத்தது ஆபேல் பண்ணிட்டானுங்க. இதே இதுதான் நடந்துச்சு. இதான் நடந்துச்சு. ஆண்டவர் உங்கள்கிட்ட காணிக்கையாக நம்மளுக்காக வந்தாரு. மனு திரும்புங்க, ஆண்டுகிட்ட வாங்க சொன்னாரு. கொண்டாங்க. இப்போ என்னாச்சு? உங்களுடைய சேனைக்கு இருக்காரு. ஆதியாகவும் 4:25 வாசிங்க. சேத் என்று பெயரிட்டார். அன்பாளர்களே, அடுத்தது become the ancestor. இவனுடைய வம்ச வழியில தான், சேத்தோட வம்ச வழியில தான் யார் வந்தா? மேசையா வந்தார். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்பாட்டில் அந்த வம்ச வழியில் இருந்தவங்க. ஏன் இதை பண்ணி சொல்றேன்னாக்கா, ஏன் இந்த மாதிரி கொடுக்குறேன்னாக்கா, how much knowledge here வேதத்தில் எவ்வளவாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, அதுக்காக அந்த மாதிரி give you some interaction and attraction. இன்டராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்களும் நானும் இன்டராக்ட் ஒரு சாராக இருக்கிறேன். இப்படியாக வந்திருந்தா இந்த சரி எங்கே பிடிங்க? ஆதாமுக்கும் எவாளுக்கும் சரி. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்கள் உங்களை கேட்டிருப்பாங்க, நம்ம கூட இந்த கேள்வி கேட்டிருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம். ஏன் நம்ம பிள்ளைகளோட நம்மளை கேட்கலாம். முதல் அது யாருக்கு இருக்கிறது? ஆதாம் ஞாபகம் இருக்கிற யாரு? ஆதாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓகே, வச்சிருக்கிறது ஆதாம். சரி, இந்த ஆதாம் ஏவாள் இது குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? யாரு உங்க? ஆதாமும் ஏவாளும் யாரு? ஆதாமும் ஏவாளும் யாரு? சத்தமா பேசுறது. ஜீசஸ் ஆண்டவர் உருவாக்கினார். ஓகே, ஜீசஸ் உருவாக்கினார். ஆல்ரைட், எங்க இருக்கு இது? வசனத்தை படிக்கணும்ல, எங்க பைபிள்? குட். இப்போ பைபிள் படித்தா தெரிஞ்சிடும். உருவாக்கினார்.
என்னன்னா ஓகே, இது ரெண்டும் பார்க்கணும். நீங்கள் எப்படியும் ரெண்டும் பார்த்துக்கணும். எப்பயே இது ரெண்டும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த மாதிரி புது கிறிஸ்தனாக இருக்கும்போது குழப்பிட்டேன். ஓகே, மனசுக்குள்ள என்ன இருக்கிறது படிச்சிங்க. உங்கள் பைபிளை மார்க் பண்ணுங்கள். உங்கள் பைபிளை எங்கெங்கே இருக்கோ உங்களுடைய ஹேண்ட்ஃபோனை மார்க் பண்ண முடியுமா? கோடு கிழிக்க முடியுமா சித்ரா? முடியாது. அப்புறம் பைபிள் வேணும் கோடு கிழிக்கிறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு, காட்ட அடிக்கிறதுக்கு. ஐ லைக் தி பைபிள். ஓகே, சரி அது திரும்பி போயிருக்கா? சரி, அப்படி வச்சுக்க. சரி, என்ன சொல்றது? மீண்டுமாங்க படிக்காது. 2:7 உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் யார் ஊதுனா? யாரோட சுவாசத்தை? யாரோடைய மகள் வந்து சொல்ல, யாரோட சுவாசத்தை அவர் ஊதுனாரு? யாருடைய இது? தேவனுடைய சுவாசம். அப்ப நீங்க விடுறீங்க ஆக்சிஜன் எது முடியுங்க? படிக்க முடியுங்க. எதுக்கு பேரு பைபிள்? நீங்க உள்ள காத்துக்கு பேர் என்னது? நைட்ரோஜன் இல்லையா? இல்லையா? நைட்ரோஜனா என்ன? நைட்ரோஜன் என்றால் என்ன? எரிவாயு. நம்ம விடுறது ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் இல்லையே. ஓகே, ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை. ஆண்டவர் நமக்குள்ள விடுறது சுவாச காத்து. இந்த சுவாச காத்து நமக்குள்ள விடப்போற ஆண்டவரே என்ன சொல்றது? ஜீவ. அதே இது ஞானமனமா ஆண்டப்படுத்தாரு. இது படிக்க முடியுங்களா? அந்த மிருகங்களுக்கு ஆண்டவர் ஒரே ஜீவ எங்க இருக்கிறது? அதே 1வது அதிகாரத்திலேயே இருக்கிறது. ஜீவ ஜந்துக்கள். ஏன் சொல்ல வரனாக்கா, ஏன் மறுபடியும் பிரஸ் பண்றது போயினாக்கா என்ன சொல்றாங்கனாக்கா, எல்லா மிருகங்களுக்கும் உயிர் இருக்கு. அப்ப அந்த உயிர்லாம் நீங்க கொள்றீங்க சொல்றாங்க இல்லையா? அது உயிர் இருக்கு. அந்த உயிரை கொண்டு தின்றீங்க. நீங்களும் ஒரு மிருகம் தான். நாங்களாம் செய்வோம். நல்லா கேட்டுக்கணும். நான் அது செய்வோம். இங்கே எத்தனை பேர் சைவம் சாப்பிட்றீங்க? சைவம் சாப்பிட்றது தப்பு இல்லை, குட் ஃபார் ஹெல்த். ஆனால் நீங்கள் சைவம் சாப்பிட்றதுனால உயர்ந்த ஜாதி ஆகிட முடியாது. சில பேர் நினைப்பு நாங்கள் செய்வோம், நாங்கள் வெட்டனாக்கா அதே ரத்தம் தான் வரும். ஓகே, ஸோ இந்த ஜீவ ஜந்துக்கள் என்ன ஆகுனாக்கா, ஆண்களுடைய ஆத்மா, அவங்களோட ஆத்மா இல்லை, உயிர் இருக்கு. அப்படின்னாக்கா இந்த செடி கொடி மரங்களுக்கும் உயிர் இருக்கு. உயிர் இருந்தால் தான் அது கனி கொடுக்கும். இதனால கிளியர் பண்ணிக்கங்க. நன்றி. ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மாவை ஏன் இவ்வளவாக கஷ்டப்பட்டு அவர் பூமிக்கு வந்து ரட்சிக்கிறார் என்றால், இன்னும் போலவே என் மகன் இருக்கான், இன்னும் போலவே மகன் பேசலாம், இன்னும் போலவே பிள்ளைங்க. அதான உங்களுக்கே ஒரு ஆசை இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷன், என்னோட சுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப எவ்வளவாக ஆண்டவர் கூட. அதனாலதான் இந்த ஆதாமும் வியாபாரமும் ஆண்டவரே சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்னோட சாய் பண்ணாரு, பரதே
பரதேசத்திலிருந்து நம்மளோட பாவம் வரும். பரதேசத்துக்கு பேய், பேரடைஸ் டு பேய் வழி. அப்படின்னா நம்மளுடைய சரீரம் என்ன ஆச்சு, அந்த பரதேசத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, அவங்களுடைய சரீரம் எப்பொழுதுமே நல்லா இருந்துச்சு. எப்போ பாவத்தில் விழுந்தாங்களோ அப்பொழுது அவங்களுடைய சரீரம் நோய் அழுவக்கூடிய. அதனால தான் ஒருத்தர் இறந்துட்டாங்கனாக்கா அவங்களை கடைசியாக சொல்லுவோம், மண்ணுக்கு மண்ணை ஒப்பு கொடுக்கும். ஆண்டோடைய ஆத்மா ஆண்டோடைய அன்பானவர்களை என்ன நடக்குது, தேவனுடைய சாயல மனிதன் படைக்கப்பட்டான். நீங்கள மிருகமோ இல்லை அடுத்த வாட்டி குரங்கோ இல்லை ஒரு நாயாவோ பிறக்க மாட்டீங்க. நீங்க தேவனுடைய சாயல பிறக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, 1 2வது படிப்புல 1வது அதிகாரம் 27 படிக்க தமிழ்ல படிக்க. தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தான். எப்படி சிருஷ்டித்தாரு தேவன்? எப்படி சிருஷ்டித்தார்? நம்மளை பகிர பார்த்து சொல்லுங்க. ஆணும் பிரதர் சிஸ்டர்ஸ், கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ண போகிற வாழ்க்கை பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஸோ அதனால கணவனுடைய காலைக்கு கணவனுடைய காலைகளை தலைவிட்டு கும்பிட்டு தான் வேலைக்கு இருக்க அப்படி செய்ய சொல்றானுங்க. மேபி நான் ஆண்டவர் தெரியாம வந்தாங்க நான் அப்படி செய்ய சொல்லி இருப்பேன். புருஷன் மேல உட்கார்ந்தாக்கா கொண்டாட்டி சரி தப்ப உட்கார கூடாது, கீழே உட்காரணும். ஏன் நீங்க மேல கீழே உட்கார ஆகாது? சொல்றாங்க. நம்ம அக்கா வந்து அந்த பின்னணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டீங்க. ரொம்ப அவங்களுக்கு தேவை. இந்த சாட்சி தான் உங்களுக்கு சொல்ல போறாங்க. அவங்களுக்கு வேறுபடலாம் இருக்கு, பெரிய பயமா இருக்கானுங்க. அவங்க போதிக்கணும். நீங்க டீச்சிங் பண்ணணும். அப்படியா இல்லடா, சக்தி இப்படியாக சொல்லுது. எல்லாரும் சரிசமம், ஆணும் பெண்ணும் சரிசமமாக ஆண்டவரே படைச்சிருக்கு. அதனால நாம் நம்முடைய கணவனோ மனைவியோ பொம்பளை பிள்ளையோ ஆம்பல் பிள்ளையோ எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி சமமாக நடத்த கற்றுக்கொள்ளணும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கேட்கும் போது சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, பேர் சொல்றதுக்கு பேர் கெடுக்கிறது தான் அவங்களோட ஸ்வரூபங்கள். அவங்களோட நல்லா பயனா இருக்காங்க, இளம் தொழில் கம்மியாக ஒன்றா இருக்கானுங்க. இப்போ முக்கால் பார்க்கும்போது இவங்க பயமா இருக்கிற பார்த்தாரு. இந்த பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எதாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஓகே, அடுத்தது ஓகே, இங்கதான் இந்த ட்விஸ்ட் வருது. அப்படின்னாக்கா தாயை கல்யாணம் பண்ணானா இல்லையா, சேர்த்து கல்யாணம் பண்ணானா இல்லையா? ஹலோ, நீங்க கேட்கணும். திருப்பியும் உங்க யாராவது கேட்பாங்க, நிச்சயமா ஆண்டவரே தெரியாதவங்க கேள்வி நல்லா வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் பண்ணாங்களா? முத யார் படைக்கப்பட்டது? ஆதாம் ஏவாள். நிஜமாக திடமாக நிச்சயமாக சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவறு பொய் ஒன்றும் இல்லை. இப்பதான் கிறிஸ்து வருது. அப்படின்னாக்கா காயனுக்கு பொண்டாட்டி எங்கிருந்து வந்தா? அப்ப ஆதாமும் ஏவாளுக்கு முன்னே யாராவது இருந்தாங்களா இல்லையா?
ஆபேலுக்கும் காயினுக்கும் சேத்துக்கும் அவங்களுக்கு மனைவிமார்கள் எங்கிருந்து வந்தாங்க? கேட்குறாங்க, எங்கிருந்து வந்தாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வேத ஞானிகள். பிளாக் பண்றாங்க, நம்ம பிளாக் பண்றாங்க. உடனே என்னங்க உங்களுடைய வேதத்துல இப்படி அசிங்கமான எழுதி இருக்கு? அப்படி இல்லைங்க, ரைட்? அப்படிதானே? இப்ப சொல்லுங்க, நீங்க சொன்னீங்க ஆதாமும் ஏவாளும் தான் முத படைக்கப்பட படங்கள்ல தயவு படம் படங்கள்ல. ஓகே, ஸோ ஆதாமும் ஏவாளும் தான். ஓகே, ரைட், அது ரைட்டு, பதில் ரைட்டு. ஆனால் இவங்களுக்கு எங்கிருந்து கொண்டாடி வந்துச்சு? கேட்டுக்க, யார் கேட்டிருக்காங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? உங்கள்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்காங்களா இந்த கேள்வி? சொல்லுங்க. நீங்க இப்பதான் கேட்டு அவதாரம் எடுத்திருக்காரோ? கேட்கலாமா? இல்ல, நம்ம சாமி அவதாரம் எடுக்கிற சாமி இல்லை. நல்லா தெரிய வைக்கீங்க. எப்படி வந்துச்சு இவங்களுக்கு? கொண்டாடி எங்கிருந்து வந்தா? ஓகே, பிரிச்சிங்களா? எனிபடி கேஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, கேஸ் பண்ணலாம். ஆதாமுக்கு அவங்க அக்கா மகன் அக்கா இருந்தாங்களோ ஆதாம் தான். சரி, எத்தனை பேர் இந்த அக்கா மக்களை கல்யாணம் பண்ற இது இருக்கு? குடும்பம் தான் வந்திருக்கீங்க. அக்கா மகள் ஓகே, இங்க பரம்பரையில் இருக்கு அக்கா மகளை கல்யாணம் பண்றோம். நாங்கள் அக்கா மகளை கல்யாணம் பண்றோம். நீங்க நிறைய சிஸ்டர்ஸ் முஸ்லீம்களும் இருக்கு. முஸ்லீம் வந்து சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்பா கூப்பிடுவாங்க. அவங்க இருக்கு. மேற்கு ஓரளவு உங்களுக்கு தெரியும். இந்த அப்பா சொன்னவன்னு ஓரளவு தெரியும். அப்ப காயினுக்கு மனைவி ஆண்டவர்களை கொடுத்து என்னது மிஷின் அவங்க என்னது ஒன்றாவது அது 77 சொல்லுக்குள்ள ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 20 25 பைபிள்ஸ் படிக்கலாம். யாரெல்லாம் படிக்கலாம்? என்னது? யாருக்கு? எவரை நோக்கி? ஆதாமும் ஏவாளையும் நோக்கி ஒரு வேலை கொடுத்துருக்காரு. என்ன வேலை? பழகி பெருகுங்க, பிள்ளை குட்டி பெற்றுக்குங்க, நிறைய பெற்றுக்குங்க, பகவான் கொடுக்குறார். அதான் உங்களுடைய வேலை. ஏன்னா தோட்டத்தில் வந்து எல்லாமே ஆண்டவர் அவங்களை கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பழகி பெருக வேண்டும். இப்போ ஒன்றுன்னா நிற்கிறதெல்லாம் கேள்வி கேட்டுக்க வேண்டும். ஓகே, பழகி பெருக சொன்னாங்கல்ல. அப்போ அங்கே பழகி பெருகும் பொழுது ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? 930 வருஷம், 910 years. அப்போ 900 நம்ம இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து குறைஞ்சி மிஞ்சி 70-80 தான். 85 இப்போ மேக்சிமம். அது நல்லா இருந்தா இல்லைன்னா எட்ட மாட்டேது. ஆவரேஜ் எதிரி குட்டி போடுறோம், 5-6 குட்டி போட்டுடுறாங்க. எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாலாம் 7 பேர் 9 7 பேர் எல்லாருக்கும் படி அது பச்சை போட்டிருக்கேன் கடைசியில். எத்தனை பேர்? சத்து டீ மாடா. அப்ப ஆதாம் எவ்வளவு பேர் பெற்றிருப்பான்? ஏவரம் அவன் எத்தனை பேர் பெற்றிருப்பாங்க? ஓகே, என்ன சொல்ல வரேன்னாக்கா இவங்களுக்குள்ள
இவங்க கூட இருக்கின்ற அவங்களுடைய சகோதரிகளையோ ஏதோ திருமணம் பண்ணியிருக்க வேண்டும். சொன்ன கேட்டுமா கேள்விக்குரியா இப்படி தான் எடுத்து நம்ம சொல்லலை இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி வந்தது தான் அந்த வம்ச வலைகள். அங்கே நம்மளோட கீழே கொடுத்துருக்கவங்களுக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20 போட்டிருக்கு, கிறிஸ்துவன் போட்டிருக்காரு. இருக்காது இல்லையா? ஜீவ ஜந்துக்கள் இருக்கா? படிங்க. ஓகே, ஏவாள்னாக்கா ஜீவனுள்ள எல்லோருக்கும் தாயா இருக்கிறாங்க. சரி, ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாரு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். என்ன சொன்னாரு? டொரியான் பண்ணிட்டாங்க. டொரியான் பழம். அந்த டொரியான் பழத்தை சாப்பிட்டாக்கா முள் இல்லை பொழுது. டொரியான் கடை முள் இல்லை, நல்லா இருக்கு உங்களுக்கு. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த டொரியான் ஆயிரம் சாப்பிட முடியும். அவன் என்ன ஆகும்? சரியா அப்படி அவன் சாப்பிட்டாங்க அந்த பழத்தை என்ன ஆகுனாரு ஆண்டவர்? நன்மை தீமை இல்லை, சாகவே சாவார், சத்துருவ. அதான் சொல்றாரு ஆண்டவரே. என்ன எங்க இருக்கு? நீ இப்போ தலையாட்ட சொல்றது உங்க பாஸ்டர் சொல்றதெல்லாம் சரியா சொல்லி தலையாட்டி இருக்காதீங்க. சத்தியத்தை நீங்களும் கவனிக்கணும். ஏன் சொல்ல வரனாக்கா யூடியூப்ல அவங்க என்னமோ போட்டு விடுறோம். அதெல்லாம் நம்பிக்கை வந்து உங்க பாஸ்டர்கிட்டயோ ஜெயிச்சிருக்கிற மூப்புறங்கிட்டயோ ஜெயிச்சிருக்க விசுவாசிக்கிட்டே கொலைப்பட பண்ணிடுறீங்க. முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் புரிஞ்சுதுன்னா இருந்தாக்கா எங்கன்னு பேசுங்க. நம்மளும் பேசிக்கிட்டு ஓ இதுலப்பா பேசிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட போய் விளையாடுவோம். ஏன் நடக்குதுக்குள்ளாங்க? நீ இந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே இம்மீடியட்லி போட்டுக்கிற வார்த்தை எத்தனை வசனம் பண்றது? chapter 2 verse 15 பாருங்க. The Lord God took Adam and put him in the garden of Eden to eat and take care of him. And the Lord God commanded the man, you are free to eat from any tree in the garden, but you must not eat from the tree of the knowledge of the good and evil, for when you eat from it, you will certainly die. Okay. 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே. சத்தானா இல்லையா? சாவல. ஆவிக்குரிய காலத்தை அவன் சத்துட்டான், அப்பே சத்துட்டான். அப்படிதான் அவனுக்கு தெரியுது நான் அமனமா இருக்கேன். அது மனுக்கு ஓகே. இதே இதுதான் நாம் பரலோகத்துக்கு போகும்போது என்ன குடிக்க போறோம், என்ன சாப்பிட போறோம், நம்ம எப்படி இருக்க போறோம் கவலைப்பட வேண்டாம். The Lord will give us a glorious. தேவனுடைய மகிமையினால நம்மளை ஓகே. இன்னைக்கு என்ன படிச்சுக்கிட்டோம், என்ன படிச்சுக்கிட்டோம்? நீங்க பிரசங்க எல்லாம் படிச்சுக்கிட்டீங்க, சேர்த்து நீங்க பிரசவம் பண்ணீங்கல்ல, என்ன படிச்சுக்கிட்டோம்? யார் வச்சு படித்தோம்? நீங்க ஆறாம் யாரை படிச்சுக்கிட்டோம்? அவங்க ஆறாம் அப்ப என்ன படித்தோம்? ஓகே, அவங்க ஆரோக்கியத்தை
உங்களுக்கு 3 பையன்கள். அவங்க பேர் என்னது? காயின், ஏபா, ஆபேல், சேத்து. ஓகே. ஸோ அதே வாங்கிட்டவங்களுக்கு அவங்களுக்கு காயினுக்கும் அண்ணன் தம்பிக்கு இல்லையா அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாச்சு. ஒரு கையனுக்கு இவங்களுக்கு மனைவிமார்கள் எங்கேருந்து வந்தாங்க அது நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஒரு பண்ணுவோமா? தேங்க்யூ ஆண்டவரே, எப்படியாக நாங்கள் ஒருவருடைய சத்தியத்துக்குள்ள இருக்கின்ற ரகசியங்களை நாங்களே இவ்வளவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்ட காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அறியாத தெரியாத ஆண்டவரை பிள்ளைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு போதிக்க அவங்களை வழி நடத்த அப்பா நீங்கள் எங்களுக்கு பயன்படுத்துங்க. எங்களுடைய மற்றவங்களுக்கு போதிக்கும் முன்புக்காக என்னுடைய பிள்ளைக்கு நான் போதிக்க என்னுடைய சுற்றி இருக்கின்ற என்னுடைய உற்றார்கிட்ட நான் சொல்வதற்கு இந்த படிப்பினை மிக மிக முக்கியமாக இருக்குது. ஆண்டவரே நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. என் அக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் சுகமாக்கி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாக்கி கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்தற்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோர்களையும் விதவைகளையும் நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.